வீட்லேயே நல்லா கமன்னு சிக்கன் பிரியாணி குக்கர்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் ஒரு டீஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கலாம். 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம். இப்போது பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நான் 4 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும், வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதே மாதிரி 4 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக புதினாவும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் கல்லுப்பு கரையிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே இப்போ நல்ல மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா, தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா நம்ம ஹோம்மேடாக மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் 2 டீஸ்பூன் மசாலா போட்டு சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. தயிர் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக 2 பிஞ்ச் சர்க்கரை போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக. அதுக்கப்புறமா நாங்கள் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம், அதனால் மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம செஞ்சு வச்சுருக்க கிரேவி கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஊற வச்சுருக்க அரிசி தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்குவோம். நாங்கள் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கோம். 3 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நாங்கள் இதை செஞ்சிட்ருக்கும் போதே என் தம்பி இதை பார்த்துட்டு எனக்கு வேணும்னு கேட்டதுனால அவனையே டேஸ்ட் பார்க்க சொல்லிட்டோம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அரிசியை இதை கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலரி விட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 லெமனை ஸ்குவீஸ் பண்ணி இதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம தம் போட்டுடலாம். தம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு கை பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் புதினாவை அது மேலேயே போட்டுட்டு மறுபடியும் குக்கரோட மூடியை தூக்கி மேலே மூடிடுங்க. கொஞ்ச நேரம் 20 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம வீட்லேயே கமன்னு பிரியாணி குக்கர்லேயே ரெடி ஆகிடும். அப்புறம் என்ன, சாப்பிட வேண்டியது தான். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணுமானா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன, பாய்.